வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா. நாளின் செய்யும் வினைதானின் செய்யும், என்னை நாடி வந்த கோளின் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும், சிலம்பும் தண்டையும் சிலம்பும் பன்னிருதோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. கந்தர் அலங்காரம். எப்படிப்பட்ட கிரகதோஷங்கள் இருந்தாலும் இந்த கந்தர் அலங்காரத்திலே இருக்கின்ற இந்த வார்த்தைகளை, இந்த மந்திரத்தை பாடினால் அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து அவர்களுடைய முன்வினைகள் தீர்ந்து கர்ம பலன் குறைந்து அவர்களுக்கு நல்ல வழி ஏற்படும் என்பது ஐதீகம். இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையிலே நிறைய பேருக்கு என்னவென்றால், திருமணத்தடை மற்றும் பிள்ளைப்பேறு தடை. இந்த பிள்ளைப்பேரிலே இருக்கின்ற தடைகள் நீங்குவதற்கு ஒரு அருமையான உபாயம் இருக்கின்றது. இந்த உபாயத்தை செய்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த வருடத்துக்குள்ளாக பிள்ளைப்பேறு அமையும், சந்தான பிராப்தி அமையும். சந்தான பிராப்தியை நமக்கு அருள்பவர் முருகப்பெருமான். ஒரு எளிய முறையை சொல்லிக் கொடுக்கின்றேன். இது நான் சொல்வதல்ல, பல பல முன்னோர்கள் சொன்ன வழிமுறை. இதனை செய்து நிறைய பேர் பலன் கண்டிருக்கின்றார்கள். கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய பெரிய செலவுகள் இல்லாத ஒரு அருமையான ஒரு எளிய பரிகாரம், வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடியது. அது என்னவென்றால், பங்குனி உத்திரம் வர இருக்கின்றது. இந்த பங்குனி உத்திரம் என்பது இறைவனுக்கு திருமணம் நடைபெற்ற அருமையான நாள். இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை எவர் செய்கின்றாரோ அவர்களுக்கு பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகள் இந்த எளிய பரிகாரத்தை வீட்டில் இருந்தபடியே செய்தால் அவர்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளாக பிள்ளைப்பேறு நிச்சயமாக கிடைக்கும். என்னவென்றால், பங்குனி உத்திரம் அடுத்த மாதம் வருகின்றது அல்லவா? இன்று நல்ல திங்கட்கிழமை. இன்றைக்கே அதனை தொடங்குங்கள். விரதம் இருக்க வேண்டும். விரதம் மேற்கொண்டு காலை மாலை இருவேளை குறித்து முருகப்பெருமானை நினைத்து இந்த கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இவற்றையெல்லாம் படித்து வீட்டிலே சிறிதாக வேல் இருந்ததென்றால் அந்த வேலுக்கு பூஜை செய்து அதன் பிறகு காலை உணவை உட்கொள்ள வேண்டும்.